4. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் எத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்து 65 பேர் உயிரிழந்ததால் ஏற்பட்ட அதிர்ச்சியும் சோகமும் விலகும் முன்பே விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணநல்லூர் அருகில் உள்ள டி. குமாரமங்கலம் கிராமத்தில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்து ஜெயராமன் என்ற முதியவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 2 உயிருக்கு ஆபத்தான நிலையில் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குமாரமங்கலத்தில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதை மூடி மறைக்கவும், புதுச்சேரியிலிருந்து முருகன் என்பவர் வாங்கி வந்து கொடுத்த மதுவை அருந்தியால் தான் ஜெயராமன் இறந்து விட்டார் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தவும் சதி நடக்கிறது. இது குறித்து விசாரணை வேண்டும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகளை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராய வேட்டை நடத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு மிக அருகிலேயே எத்தனால் கலக்கப்பட்ட கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து கள்ளச்சாராய விற்பனை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு தலைவிரித்தாடுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். கள்ளச்சாராயத்தை தடுப்பதில் தமிழக அரசு படுதோல்வி அடைந்துவிட்டது. இதற்காக தமிழக அரசு மக்களிடம், அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த இடஒதுக்கீடும் சமூக நீதியும் திமுக போட்ட பிச்சையா? பாரதி அப்படி சொல்லியிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் பாரதி, ஜாதிவாரி இடஒதுக்கீட்டால் தான் பலர் டாக்டர்கள் ஆகியுள்ளனர். டாக்டர் பட்டங்கள், பட்டப்படிப்புகள் போன்றவை திமுக உள்ளிட்ட திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை. அதனால்தான் இன்று நாயகோட BA பட்டம் பெறுகிறது என்று கூறியுள்ளார். அவருக்கு தெரியும் பொழுது ஒரு 20-50 நாயகங்கள் தெரியும் பொழுது பட்டம் பெற்ற நாயகர்கள். நீங்கள் அவரை சந்திக்கும் போது கேளுங்க, அந்த நாய்களை அடையாளம் காண முடியும். இது கண்டிக்கத்தக்கது. அதிகார திமிரும் ஏகாதிபத்திய மனப்பான்மையும் தான் இப்படி பேச வைக்கிறது. இடஒதுக்கீடு மிகப்பெரிய சமூக நீதி நடவடிக்கை. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்பே சமூக நீதி நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. இன்னும் கேட்டால் திமுக சமூக நீதிக்கு செய்த நன்மைகளை விட கேடுகள் தான் அதிகம். வன்னியர் உள்ளிட்ட MBCகளுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று 1969ஆம் ஆண்டிலேயே சட்டநாதன் ஆணையம் பரிந்துரைத்தும் அதை செயல்படுத்த மறுத்தவர் அப்போதைய முதல்வர் கலைஞர். இதற்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக வரதராஜன் என்ற தலித்தை
கலைஞர் நியமித்தார். அதனால் உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி தலித்துகளுக்கு கலைஞர் போட்ட பிச்சை என்று ஆர்.எஸ். பாரதி கூறியிருந்தார். தலித்துகள் உள்ளிட்ட இடஒதுக்கீட்டு சமூகங்களை நாய்கள் என்று கூறுவதை விட இழிவுபடுத்தும் செயல் வேறு இருக்க முடியாது. இதற்காக ஆர்.எஸ். பாரதி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும்.